ஹே गाइस, பாண்டியராஜ் இயக்கத்துல சூர்யா நடிச்சு வெளிவந்திருக்கும் படம் எதற்கும் துணிந்தவன். இந்த படத்துல வர ஒரு சில சின்ன கண்டினியூட்டி சொதப்பல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எதற்கும் துணிந்தவன் படத்தோடைய மிஸ்டேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாகவே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட்ல டேட் அண்ட் டைம் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து கண்ணபுரான் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு போயிருப்பாங்க. அப்போ கண்ணபுரான் அப்பா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜ்ல டேட் அண்ட் டைம் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு கண்ணபுரான் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு சூரி இன்ட்ரோ வரும். சூரி கண்ணபுரான் கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கார் சாவிய காருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு உங்க பைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வீடியோ கால் மூலமா கார் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மிஸ்டேக் இது இல்ல, ரெண்டு பேரும் வீடியோ கால் பேசும்போது போர்ட்ரேட்ல தான் வந்து வீடியோ கால் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயினை ஸ்கிரீன்ல காமிக்கும் போது லேண்ட்ஸ்கேப் மோட்ல காமிப்பாங்க. ஒருவேளை ஹீரோயினுடைய இன்ட்ரோ சீன் அப்படிங்கறதுனால ஃபுல் ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க போல. வீடியோ கால் மூலமா கார் ஓபன் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கம்யூனிட்டி டேப்ல ஓட் போடுங்க. அதே சீன்ல தான் இன்னொரு மிஸ்டேக்கும் இருக்குது. கண்ணபுரான் வந்து வீடியோ கால் மூலமா கார் டோர் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா கண்ணபுரான் கார் கீ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டக்குன்னு கார் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. எப்படி கீ எடுத்திருப்பாங்க? மறுபடியும் வீடியோ கால் பண்ணி கீ எடுப்பாங்களோ? இந்த சீன்ல கண்ணபுரானும் ஆதினியும் போன் பேசுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. கண்ணபுரான் வந்து ஹெட்செட்ல போன் பேசுவாரு. இந்த சீன்ல கண்ணபுரானோடைய அப்பா வரும்போது கையில ஹெட்செட் வந்து இருக்காது. ஒரு சில ஃப்ரேம்க்கு அப்புறமாட்டி ஹெட்செட் வந்து பாக்கெட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஒரு சில ஃப்ரேம்ல வந்து ஹெட்செட் பாக்கெட்லயுமே இருக்காது. ஒரு சில ஃப்ரேம்ல ஹெட்செட் இருக்கும், ஒரு சில ஃப்ரேம்ல ஹெட்செட் இருக்காது. இந்த சீன்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆதினி வந்து கண்ணபுரான் கிட்ட கேட்பாங்க. ஆனா போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கும். கண்ணபுரான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ போனை வாங்கி கூட பேசிருக்க மாட்டாரு. அவங்க அம்மா தான் கையில போன் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து மணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்போ நம்ம ஹீரோ வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு? இந்த சீன்ல மோனிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுக்கும். ஆனா அப்போதைக்கு கண்ணபுரான் வந்து மோனியை தூக்குற மாதிரி சீன் இருக்கும். அப்போ மோனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா போன் வேணும் அப்படிங்கிற கேப்ல நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நான் தான் மோனி அப்படின்னே சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ போன் எடுத்து கால் ஹிஸ்டரியில தன்னுடைய நம்பரை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவங்க தான் மோனி அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. சுத்தி வளைச்சு இவங்க தான் மோனி அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த சீன்ல மோனியை ஆக்சிடென்ட் பண்ணும் போதுமே அந்த லாரி வந்து பைக்கே டச் ஆயிருக்காது. ஆனா மோனி மட்டும் பறந்து விழுகிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கண்ணபுரானுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து ஹீரோயினுடைய வீட்டுல ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. அது என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா, பசங்க வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை அப்ப பொண்ணை தூக்குற மாதிரி பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்திருப்பாங்க. அப்போதைக்கு பேக்ரவுண்ட்ல ஆளே இருக்காது. ஆனா ஷூட்டிங் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பப்ளிக் ஆளுங்க வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதுவுமே இந்த சீன்ல கவர் ஆயிருக்கும். இந்த சீன்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அந்த சீன்ல ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்டோட கையில மொபைல் வச்சுட்டு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல ரவுடிஸ் அந்த ஃப்ரெண்டை அடிக்கும் போது கையில இருக்கிற செல் வந்து கீழே விழுந்துரும். தன்னுடைய போனை வந்து ஹீரோ அந்த பொண்ணு கையில கொடுக்கற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. ஒரு சில ஃபைட் ஷாட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி ரவுடிஸ் வந்து திரும்ப அந்த பொண்ணை அடிக்கும் போது மயக்கம் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பறந்து வந்து தன்னுடைய ஷோல்டர்ல தாங்கி பிடிச்சிருவாரு. இந்த ஷாட்ல ஃப்ரெண்டு வந்து என்னதான் மயங்கி இருந்தாலுமே செல்ல மட்டும் கீழே போட்டிருக்கவே மாட்டாங்க, டைட்டாவே பிடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில லாஜிக் கொஸ்டின்ஸும் இருக்கும். சூர்யா இந்த படத்துல பெரிய வக்கீலா, இல்ல கிராம சமூக தொண்டனா, இல்ல விவசாயி மகனா, இதுல அவர் யாரு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யூகிக்க முடியாமலே இருக்கும். அடுத்தது வில்லன் வினய் வந்து ஏன் பொண்ணுங்களை வந்து இப்படி பண்றாரு அப்படிங்கறத கடைசி வரைக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பணத்துக்காண்டி பண்றாரா, பொண்ணுங்களை பிடிக்காம பண்றாரா அப்படிங்கறது கரெக்டான ரீசன் வந்து இந்த படத்துல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துல கண்ணபுரானோட அசிஸ்டன்ட்டும் கார் டோர் ஓபன் பண்ணும் போதும் சரி, பைக்கு கீ இல்லாம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. அது எதுக்காண்டி அந்த 4 டிஜிட் நம்பரை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களை யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச கண்டினியூட்டி சொதப்பல் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா பை.